அன்று நள்ளிரவு 2 மணி அளவில் அவசர வேலையாக வெளியூர் செல்ல தயாராகினேன். என் தாய்மை அன்பிற்கு நிகராக எனது மகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். தொந்தரவு செய்ய மனமின்றி என் துணைவியிடம் மட்டும் கூறிவிட்டு சென்றேன். அலுவலகத்தை அடைந்த பிறகு எவ்வளவு வேலையாக இருந்தாலும் அன்று ஒரு நாளில் முடித்தால் வீடு செல்லலாம், இல்லையேல் தங்கி முடித்துவிட்டு செல்லுமாறு கூறினார் எனது மேலதிகாரி. நடுத்தர வர்க்கம், என்ன செய்ய முடியும்? வேலையில் முழுதாக இறங்கினேன். காலை உணவு நேரம் மறந்து போனது. கிட்டத்தட்ட 50% வேலையை முடித்தேன். மணி மதியம் 3 கடந்தது. மதிய உணவும் மறந்து போனதால் மயங்கிய நிலையில் சாய்ந்தேன். அலுவலகத்தில் உள்ளவர்கள் தண்ணீர் தெளித்து எழுப்பினார்கள். சரியாக நான் எழுந்த அதே நேரத்தில் என் அலைபேசி ஒலித்தது. எடுத்தேன். மறுமுனையில் என் மனைவி பதட்டத்துடன். என் சிந்தையில் பயம் தொற்றியது. என்னவென்று கேட்டேன். நம் மகள் வகுப்பறையில் அழுது கொண்டிருக்கிறாள் என்று ஆசிரியை ஃபோன் செய்தார்கள். நானும் சென்று என்னவென்று விசாரித்தேன். பதில் ஏதும் கூறாமல் அழுது கொண்டிருந்தாள். ஆகவே வீட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு கூறினார்கள். நானும் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டேன் என்று கூறினார். என்ன காரணம் என்று கேட்டேன். காரணம் ஏதும் கூறவில்லை, அழுது கொண்டே இருக்கிறாள் என்றார். என் மனதில் பதட்டம் தொடங்கியது. உடனே என் மகள் அலைபேசியை பெற்று, அப்பா எங்கிருக்கிறீர்கள் என்றாள். அலுவலக வேலையாக வந்தேன் அம்மா என்று கூறினேன். அழுது கெஞ்சும் குரலில், நான் உடனே உங்களை பார்க்க வேண்டும் அப்பா என்று அழுதாள். நான் சற்று வேலையாக உள்ளேன் அம்மா என்றேன். இல்லை, மீண்டும் தனது பிஞ்சு குரலால் அழுது கெஞ்சும் தோரணையில், இல்லை, நான் உங்களை உடனே பார்க்க வேண்டும் என்று கூறினாள். நான் செய்வதறியாது, சரி நான் வருகிறேன், நீ அழாதே அம்மா என்று எனது அலைபேசியை வைத்து எனது மேலதிகாரியை நாடினேன். அவரும் அனுமதி தந்தார். விரைந்தேன் வீட்டுக்கு. இரவு 7 மணி இருக்கும். என் வருகைக்காக வாசலிலேயே காத்திருந்தாள் எனது மகள். அழுத குரலுடன் என்னை அழைத்து வீட்டிற்குள் அழைத்துச் சென்று பூஜை அறையில் எனது நெற்றியில் விபூதியை வைத்து விட்டாள். பின்பு, சாப்பிட்டீர்களா அப்பா என்றார். ஆம், சாப்பிட்டேன் என்றேன். என் முகம் பார்த்து, இல்லை, நீங்கள் பொய்யரைத்தீர்கள் என்று கூறி சமையலறைக்குள் சென்று உணவு எடுத்து வந்து தன் பெஞ்சு விரல்களாலேயே எனக்கு ஊட்டிவிட்டாள். என் கண்கள் கலங்கின. சாப்பிட்டேன். பின்னர் கைகளை கழுவி என் உதடுகளை தன் கைகளால் சுத்தம் செய்தாள். நானும் தழுதழுத்த குரலில், என்னவாயிற்றம்மா, ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று கேட்டேன். இல்லையப்பா, சமூக அறிவியல் பாடத்தை நான் நன்றாக தான் கவனித்துக் கொண்டு இருந்தேன். திடீரென சரியாக 2:30 மணி அளவில் நீங்கள் ஏதோ மயங்கிய நிலையில் விழுந்ததாய் நான் கனவு கண்டேன். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உங்களுக்கு ஏதோ ஆகிவிட்டதோ என்று பதட்டத்தில் நான் அழகத் தொடங்கினேன் என்றார். இறைவா, இது என்ன சோதனை? நான் மயங்கிய நிலையில் பசியுடன் வேலை செய்தது என் மகளுக்கு எப்படி தெரிந்தது? என் விழிகளில் கண்ணீர் துளிர்விட ஆரம்பித்தது. விழிகளில் விழுந்த கண்ணீரை எனது மகள் தன் பிஞ்சு விரல்களால் துடைத்து விட்டாள். சட்டென விழித்தேன். அந்த ரயில் பயணத்தில் பிறகுதான் உணர்ந்தேன், எங்கள் கருவில் மறைந்த மகள் எப்படி என் கண்ணீர் துடைக்க வருவாள் என்று. நிலவென என் கையில் தாலாட்டி நினைத்த மகள் ஏன் தான் தன் மதிமுகம் மறைத்தாளோ? என் வாழ்வில் தன் முகம் மறைத்த முழு நிலவே, உன்னை நான் என்றும் மறவேன்.